பஞ்சமி தண்டநாத சங்கேதா சமேஸ்வரி சமே சங்கேதா வாராகி பூத்ருனி சிவா வார்த்தாளி மகாசியனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. பராப வருடம் ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தொழிலில் ஒரு சிறந்த மாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில் சிறக்கும். இந்த மாதம் தொழிலில் என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நல்ல ஒரு நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த தருணங்கள் இதுதான். நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் வந்து உங்களுக்கு இருக்குது. கஷ்டப்படுற அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்குது. நல்ல ஒரு தொழிலில் மாற்றம் இருக்குது. இது வரைக்கும் தொழில் அமையலை, தொழில் எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும். ரொம்ப நாளாக இந்த மருத்துவத்துறையில் வேலைக்காக காத்திருக்கேன், மருத்துவத்துறைக்கு வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், வரலை, மருத்துவத்துறையில் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும். அரசாங்கத்தில் இப்போ அரசாங்கத்தில் அப்பா வேலை பார்த்துருப்பாங்க. அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு காரணத்தால் அப்பா வந்து இல்லாமல் இருப்பாங்க, தவறி இருப்பாங்க அப்பா. அந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகளால் அந்த குடும்பமே உடஞ்சி போயிருக்கும். ஆனால் அந்த பையன் வாரிசு வேலை, அந்த பையன் வந்து அப்பா வேலைக்காக காத்துட்ருக்காரு, வரணும்னு சொல்லி எழுதி பார்த்துருக்காரு. எங்கெங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்கு. இந்த நேரம் ரொம்ப நாளாக அந்த வேலைக்காக காத்துட்ருக்கா அப்படின்னா அந்த நேரம் அந்த அமைப்பு இருக்குது. அப்பாவினுடைய வேலை வந்து சேரும். அப்பா பார்த்த தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும். சொந்த தொழில் பார்க்கறவர்கள் இருந்தால் அப்பா ஒரு தொழில் பார்த்துருப்பாங்க, அந்த தொழில் அந்த நேரம் மகன்கிட்ட கொடுப்பாங்க, இந்த தொழிலை நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்ட்டு தொடங்கி வைப்பாங்க. தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலுக்காக கொஞ்சம் பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். உள்ளூருக்குள்ளே தொழில் அமையும். உள்ளூருக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் சுற்றளவு அதில் ஒரு வியாபாரம் சம்பந்தமாக கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். ஆனால் தொழிலில் கண்ணும் கருத்துமா இருந்தால் தான் அதனுடைய பலன்களை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். தொழில் அமையும், ஆனால் மனசில் வந்து இந்த தொழில் என்ன போகுமா வேணாமா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கும். மனசில் வந்து அந்த தொழிலுக்கு போக விடாது. மனசு வந்து ஒரு சுறுசுறுப்பாக இயங்காது. ஆனால் அதையும் மீறி தொழிலில் வந்து வெறும் தொழிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். சொந்தமாக தொழில் அமையலை அப்படின்றவங்களுக்கு சொந்த தொழில் அமையும். தகப்பனாருடைய சொத்து பத்து ஏதாவது கிடைக்கணும், ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் தகப்பனாரால் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல தொழிலில் ஒரு ஒரு தைரியம் பிறக்கும். இந்த தொழில் செஞ்சால் நம்ம முன்னேறிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையும் இருக்கும். மனசில் வந்து ஒரு பயம் இருந்தாலும் அடுத்தவங்க தைரியம் கொடுப்பாங்க, இந்த தொழிலை செஞ்சிடலாம்ப்பா, நீ தைரியமாக செய்ய, வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் சுற்றி இருப்பாங்க. அந்த தைரியம் உங்களை ஊக்குவிக்கும். தொழிலை முன்னேறிடலாம். ஆன்மீகம் சம்பந்தமாக ரொம்ப நாளாக ஆன்மீகத்தில் இருப்பாங்க. இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் நம்ம பண்ணலாமா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு உயர்றதுக்கு ஏதோ ஒரு மந்திர உபதேசம் இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த மந்திரத்தை பண்ணலாமா, அந்த மந்திரத்தை பண்ணலாம், சிவ மந்திரத்தை பண்ணலாமா, முருகன் மந்திரத்தை பண்ணலாம், அம்பாள் மந்திரத்தை பண்ணலாமா, ஏதேனும் ஒரு மந்திரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். மந்திர சித்து, மந்திரத்தில் வந்து சித்தி ஏற்படும். ஏதாவது ஒரு மந்திரம் இந்த மாதம் ஃபைனல் பண்ணிடுவீங்க, இந்த மந்திரத்தை செஞ்சால் நல்லா இருக்கும், சரி செஞ்சிடும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. மந்திர உபதேசம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. மந்திர உபதேசம் யார்கிட்டயா வாங்குவீங்க,
யார்கிட்டயா மந்திர உபதேசம் பண்ணுவாங்க. அவங்க வாங்கி உங்களுக்கு வந்து அந்த மந்திர சித்தி கிடைக்கும். மந்திரத்தால் தெய்வ நம்பிக்கையில் ரொம்ப அலாதி பிரியமாக இருப்பீங்க. இது நாள் வரை கோயிலுக்கே போகாது இருந்தால் இனிமேலாவது கோயிலுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் ஏற்படும். கோயிலுக்கு போக இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த தருணங்கள், வாய்ப்புகள் வந்து உருவாகும். மலை சார்ந்த கோயில்கள், அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. திருப்பதி, இந்த வெள்ளையங்கிரி, சதுரகிரி, இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிகளுக்கு, ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சிவ வழிபாடு பண்ணுவீங்க. சிவ வழிபாட்டில் கொஞ்சம் விருப்பம் அதிகமாகும். பெண்களாக இருந்தால் மாமியாருடைய அத்தை, மாமியாருடைய கண்ட்ரோல் வந்து அதிகமாகும். அதனால் கொஞ்சம் இந்த மாதம் மாமியார்கிட்ட கொஞ்சம் ஒத்துப்போங்க. அத்தைன்ற உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஒத்துப்போங்க. ஒத்து போனீங்கன்னா தான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதாவது இதுவரைக்கும் நிர்வாகத்திறனில் இருந்த மாற்றங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மாற்றம் உருவாகும். அத்தையினுடைய கண்ட்ரோல் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இதை செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு சொல்லுவாங்க. அதான் நம்ம கேட்டு நடக்கிறது ஒரு தவறு இல்லை. ஒன்றும் பெரிய பாதகம் வந்து சேராது. வீட்டுக்கு பெரியவங்க அவங்க பேச்சை கேட்கும்போது ஒன்றும் பெரிய பாதகம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உருவாகாது. அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் இந்த மாதம் சொல்லுவாங்க. இங்கே போகாதப்பா, இந்த மாதிரி ஏதோ ஒரு நமக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க ஒரு நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அதை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தகப்பனாருடைய ஆதிக்கம் இருக்கும். ஆண் குழந்தைகளுக்கு தகப்பனாருடைய ஆதிக்கம் இருக்கும். அப்பா சொல்லுவார், அப்பா நீ இந்த தொழிலை இதை செய்ய இப்படி இருப்ப அப்படின்னு தட்டாமல் எடுத்துருங்க இந்த மாதம், சரி அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை வாங்கிக்கிறங்க. அதுக்குண்டான தொழில், அப்படி தொழிலே இல்லாட்டாலும் உங்களுக்கு அப்பாவுடைய பணம் தருவார். இந்த மாதிரி இந்த இதை செய்யுங்க, இந்த தொழிலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு முதலீடு போட்டு கொடுப்பார். அந்த முதலீடை வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாக்கிடுங்க. தொழில் நல்லபடியாக அமையும். தொழிலில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். இந்த தொழில் பார்க்குறவங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை கிடைக்கும். தொழிலில் வந்து ஒரு கௌரவம் ஏற்படும். சுயமரியாதை. இது நாள் வரை பார்த்துருந்த தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தே இல்லை, ஒரு என்ன அப்படின்ற ஒரு இருக்கும். ஆனால் இந்த மாதம் இன்னாரா இந்த தொழில் பார்க்குறவர், அவர் இந்த தொழிலால் உயர்ந்தவர். இந்த தொழிலை வச்சு தாப்பா அவர் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு கடன்களையும் அடைச்சிருக்கிறாரு, இவ்வளவுக்கும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாரு, இத்தனை குழந்தைகளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, இந்த தொழில் பார்த்து தாப்பா இவ்வளோ வீடு கட்டியிருக்கிறாரு, அவர் நல்லா இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பிறர் வந்து உங்களை வந்து புகழக்கூடிய அமைப்பு. அது எப்படின்னா உங்களை தொழிலை வச்சு புகழ்வாங்க. தொழிலை வச்சு நல்லா இருக்க அப்படின்னு ஒரு புகழ், தொழிலால் புகழ் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். அடுத்து உங்களுடைய தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப நாளாக ஏதோ ஒரு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வைத்தியர் சொல்லியிருப்பார், மருத்துவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாக வரும், அதை நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த மாதம் அதுக்குண்டான ஒரு தருணங்கள், உடல் நலத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை, உடம்புல வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தால் அதற்குண்டான ஒரு அமைப்பு, அது ஆப்ரேஷன் வெற்றி ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஒன்று, அதை ஆப்ரேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா சௌரியப்படும், நல்லா இருக்கும். அடுத்து உங்களுடைய நல்லா இருந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், நல்லா போயிட்டு இருக்க, ஏதாவது ஒரு டூ வீலரில் போயிட்டு இருப்பாங்க. டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு வண்டி வந்தபோது அந்த கை விரலில் இடிச்சிருவாங்க. அதை மாதிரி கொஞ்சம் பக்குவமாக போயிட்டு வாங்க. டூ வீலர் ஓட்டுறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருக்கிற இடம் விட்டு இடம் போனவங்க திரும்பி உள்ளூருக்குள்ள வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக வெளியூர் போயிருக்கோம், இந்த வீட்டுக்கு வரல என்ன அப்படின்றவங்களுக்கு திரும்பி வந்துடுவாங்க, வரக்கூடிய அமைப்பு வந்து உருவாகும். விருச்சிகராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாதம். அவங்களோட குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, குழந்தைகளுடைய கல்வி அறிவு நல்லா இருக்கும், குழந்தைகளால் பேரும் புகழும் கிடைக்கும், குழந்தைகள் நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. இந்த மாதம் குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல பெயர் ஏற்படும், குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை. ஏதோ ஒரு இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. நல்லா இருந்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, இல்லை ரத்தம் டெஸ்ட் பண்ணுறது, இல்லை இந்த பல்லில் ரொம்ப நாளாக பூச்சி பல்லு இருந்துருச்சு, இப்போ தான் பல் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல் டாக்டரை போய் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உருவாகும். கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொள்ளுங்க, மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகம் கிடையாது. அதாவது நான் சொல்லிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். தங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது, இந்த நேர காலம் எப்படி இருக்கு, இப்போ நடக்கிற தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அறுதிட்டு சொல்ல முடியும். அடியன் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு சிறு கட்டணம் தான் வாங்குறேன், 2000 3000 5000லாம் கிடையாது. அடியன் ஜாதகம் பார்க்கறதுக்குன்னு குருதட்சணையா 501 ரூபா தான் கட்டணம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் எனக்கு ஜாதகம் பார்த்தவங்களுக்கு பூரா அதிகபட்சம் 201 ரூபா தான் கேட்டேன். ஏன்னா ஆடி மாதத்தில் வந்து அம்பாளுடைய மாதம், அம்பாலை வழிபட்டோம், அம்பாலை எப்பவுமே வழிபட்டுக்கிட்டு இருப்போம். வழிபடக்கூடிய அந்த ஆடி மாதத்தில் அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி நம்ம வந்து ஒரு 201 ரூபா தான் கட்டணம் வாங்கினோம் எல்லாருக்குமே. அதனால் என்னுடைய ஜாதகம் பார்க்குறதுக்கு, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. 501 ரூபா தான் என்னுடைய கட்டணம். ஆடி மாதம் மட்டும் 201 ரூபா வாங்கியிருந்தோம். விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.